ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7 இருக்கக்கூடிய அறநூல் தொடர்பான செய்திகளில் ஔவையார் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அறநூல் தொடர்பான செய்திகளில் ஆல்ரெடி நம்ம நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சபுலம், ஏழாதி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஔவையார் எந்த கால புலவர் அப்படின்னா சங்ககாலம். இவங்களுடைய நண்பர் அதியமான். ஆத்திச்சூடி பாடிய அவையும் சங்கப்பாடல் பாடிய அவையும் வேறு வேறானவர்கள். அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றது யாருன்னா ஔவையார். சங்ககால பெண் புலவர்களில் அதிக பாடல் பாடியது யாருன்னா ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் எதலானா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் கூறியது யாரு? ஔவையார். ஸோ இதேமாதிரி நிறைய பாடல்கள் ஔவையாருடையது இருக்குது. இது எல்லாமே அடிக்கடி கேட்குறதா நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷனும் சேர்த்து தான் நான் கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் ஔவையார். மீதூன் விரும்பேல் யாருடைய கூற்றுனா ஔவையார். வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்று கூறியது ஔவையார். ஔவையாரின் மீதூன் விரும்பேல் என்ற கூற்றுக்கு இணையான பழமொழி எதுன்னு கேட்டால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அடுத்து பசி வந்திட பத்தும் பறந்து போம். இது நூலுடைய ஆசிரியர் ஔவையார். எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா நல்வழி. மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாடலுடைய ஆசிரியர் ஔவையார். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இந்த மூதுரை பாடலில் என்ன கருத்து பெறப்படுகிறது அப்படின்னா மேன்மக்களுடைய உயர்வு. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் பாயுமாம் பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டெல்லாருக்கும் பெய்யுமழை. இந்த பாடல் வழி ஔவையார் சொல்வது என்ன அப்படின்னா நல்லாரால் எல்லாருக்குமே என்னதான் நலம்தான் பற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீயே. இவ்வாறு ஔவையாரால் பாடப்பட்ட மன்னன் யார் அப்படின்னா அதியமான் நெடுமான் அஞ்சி. கற்றது கைமண் அளவு கூறியது ஔவையார். எறும்பும் தன் கையில் என்சான் கூறியது ஔவையார். இனி பாடனரும் இல்லை, பாடனருக்கு ஒன்று ஈகுனரும் இல்லை அப்படின்னு சொல்லி யாரை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதியமானை பற்றி ஔவையார் பாடியது இந்த பாடல். அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா கொன்றைவேந்தன். கொன்றைவேந்தன் எத்தனை ஒற்றை வரி பாக்களால் அமைந்ததுன்னா 91 ஒற்றை வரி பாக்களால் ஆனது. கொன்றை மலரை விரும்பி அணிந்த இறைவன் சிவன். மக்கள் நல்ல வழியில் நடப்பதற்கு உதவும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் நல்வழி. அந்த நல்வழியுடைய ஆசிரியர் ஔவையார். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நல்வழி. அதோடைய ஆசிரியர் ஔவையார். அடுத்தது இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் ஔவையாருடைய பாடல்கள் எங்கெங்கே இருக்குன்றதை கண்டினியூஸாக பார்க்கலாம். சிக்ஸ்த்து புக்கில் புறநானூறில் பாருங்கள். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. ஔவையார் என்ன சொல்கிறாங்க? நிலமே நாடாக ஒன்றோ, நீ நாடாக இருந்தா என்ன, காடாக ஒன்றோனா காடாக இருந்தா என்ன, அவளாக ஒன்றோ, அவள்னா பள்ளமாக இருந்தா என்ன, மிசைனா மேடு, மிசையாக ஒன்றோனா மேடாக இருந்தா என்ன, எவ்வளி நல்லவர் ஆடவர், எங்கே ஆண்கள் நல்ல ஆடவர்னா ஆண்கள், எங்கே ஆண்கள் நல்லவங்களாக இருக்காங்களோ அவ்வளி நல்லை வாழிய நிலனே, அங்கே நீயும் நல்லதாக தான் இருப்பா, நீ வாழ்க அப்படின்னு சொல்லி நிலத்தை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் ஔவையார். புறநானூறு பிரித்து எழுதினா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. சங்க நூல்கள் அப்படின்னா எதெல்லாம்னா 10 பாட்டும் 8 தொகையும். சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்னா 2000 ஆண்டுகள். தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவக்கூடிய நூல் எதுனா புறநானூறு. அடுத்தது சொற்பொருள். ஒன்றோ தொடரும் சொல், அவள் பள்ளம், மிசை மேடு, ஆடவர் ஆண்கள், நல்லை நல்லதாய் இருக்கிறாய். அடுத்தது 6th மூதுரையில் உள்ள பாடல் ஔவையாருடையது. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்ன சொல்கிறாங்க? மன்னன்னா அரசன், மாசர கற்றோன்னா குற்றமில்லாமல் கற்றவன். அப்போ இவங்க 2 பேரையும் சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தா மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விட கற்றவன் தான் சிறப்புடையவனா. ஏன் அப்படின்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை,
மன்னனுக்கு அவன் எந்த நாட்டை ஆள்றானோ அந்த நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு. ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி கற்றவனுக்கு அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அவன் எங்கே போனாலும் சரி, எல்லா இடத்துக்கு போகிறானோ எல்லா இடத்துலையும் அவனுக்கு சிறப்பு தான் கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள கொஸ்டின்ஸ் பாருங்கள். மன்னனும் மாசற கற்றவனும் அந்த பாடல் வரியின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை என்னும் அந்த நூலின் ஆசிரியர் ஔவையார். மூதுரை அப்படின்ற சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31 பாடல்கள். மாசற பொருள் குற்றமில்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் பிரித்து எழுதுனா இடம் கூட்டல் எல்லாம். மாசற பிரித்து எழுதுனா மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையோர் சிறப்புடையோர். அடுத்தது 7th புக்கில் கல்விக்கு எல்லை இல்லை. அதில் பாருங்கள், பாடல் ஔவையாருடையது. கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்புந்தன் கையால் என்சான். என்ன சொல்கிறாங்கன்னா, புலவர்களே கற்றது கைமண் அளவு. நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம படித்திருக்க படிப்பானது நம்ம கைமண் அளவு. அப்படின்னா என்ன, நம்ம உள்ளங்கையில் கொஞ்சம் மண்ணை எடுத்து வச்சுட்டு வந்தோன்னா அது எவ்வளோதான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம். அது உலகளவுலாம் கிடையாது. ஏன்னா உற்ற களமடைந்தே ஓடுகிறாள். நம்ம படிக்க வேண்டியது இன்னும் உலகளவு நிறைய இருக்குதுன்னு சொல்லி கலைமடைந்தைனா கலைமகள் சரஸ்வதி. கலைமகளே என்ன செய்கிறா, இன்றைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம். அதனால் நம்ம நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் தேவையில்லாமல் வீண் வல்லமை பேச வேண்டாம். புலவீர் எறும்புந்தன் கையால் என்சான். சிறு எறும்பு கூட அதோடைய கையில் பார்க்கும் பொழுது அது என்சான் அளவு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கற்றது கைமண் அளவு இந்த வரிகளுடைய ஆசிரியர் ஔவையார். பாடலை பாடியது ஔவையார். அந்த கற்றது கைமண் அளவு பாடலை பாடியவர் ஔவையார். புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு. இந்த தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் யாருன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர். யாருடைய வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தனிப்பாடல் திரட்டை தொகுத்தார்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. ஔவையாருடைய சமகால புலவர் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர். அடுத்து இதில் உள்ள சொற்பொருள். கைமணளவுனா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர். மெத்தன மிகுதியாக. பந்தயம் போட்டி. புலவீர் புலவர்களே. கலைமடந்தை கலைமகள். அடுத்தது 8th புக்கில் 7th இயரில் அறிவு சொல் ஔவையார் அந்த பாடம் அந்த லெசனில் பாருங்கள். அதில் உள்ள கொஷின்ஸ் ஔவையார் பற்றி. அதியமான் ஔவையாருக்கு எதனை வழங்கினார் அப்படின்னா நெல்லிக்கனி. எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலே தங்கிவிட்டார்? அதியமான். சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே. இந்த வரிகளுடைய ஆசிரியர் ஔவையார். அதாவது அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்க சொல்லுவாங்க அதியமானை பார்த்து. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்டிரல் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து என்ற வரிகளின் ஆசிரியர் ஔவையார். அதியமானின் தூதராக ஔவை சென்றதை கூறக்கூடிய நூல் எதுனா புறநானூறு. அடுத்தது 12th நியூ புக்கில் புறநானூறில் ஔவையாருடைய பாடல் ஒன்று பாருங்கள். வாயிலோயே வாயிலோயே வள்ளியோ செவி முதல் வயங்குமொழி வெத்தி தாம் உள்ளியது முடிக்கும் முரணுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் எப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொள் என் அரியலன் கொள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மலவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே. பொருள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் சைட்லேயே. அதாவது வாயிலோ என வாயிற்காவலனே என்ன சொல்கிறாங்க, புலவர்களாகிய எங்களை போன்றவர்களின் வாழ்நிலை. புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்கான்? வள்ளல்களை அணுகி அவர் நம் செவிகளிலே அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கும் வலிமையுடையது. அவங்களுடைய வாழ்நிலை, வள்ளல்களுடைய வாழ்நிலை எப்படி இருக்குது? புலவர்களுடைய வாழ்நிலை வள்ளல்களுக்கு தன்னுடைய சொற்களை துணிச்சலோடு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறது தான் அவங்களுடைய வலிமையாக போய்கிட்டு இருக்கு. அதே வேளையில் அந்த வள்ளல்கள் பற்றி தாம் எழுதிய கவிதையின் சிறப்பை, அந்த வள்ளல்கள் பற்றி அந்த புலவர்கள் ஏதாவது கவிதை எழுதனா அதை அந்த கவிதையுடைய சிறப்பை அறிந்து வள்ளல்கள் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, பரிசளிக்க வேண்டும். அப்படி நமக்கு எப்படியாவது நம்ம எழுதின கவிதைக்கு நமக்கு பரிசு கிடைச்சிடணும் அப்படின்னு நாங்கள் நினச்சி வருந்தக்கூடிய தன்மையும் எங்கிட்ட இருக்குது. பரிசிலருக்கு வாயிலை அடைக்காத காவலனே, அதாவது
உள்ளே போய் அந்த தன்னுடைய கவிதையை மன்னன்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி காவலன் தான் என்ன செய்யணும், வழிவிடணும். அப்போ அந்த பரிசில் பெற வேண்டிய எனக்கு வாயிலை அடைக்காத காவலனே விரைந்து ஓடக்கூடிய குதிரையை கொண்டு நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ. அவன்கிட்ட இருக்கக்கூடிய குதிரை வந்து விரைந்து ஓடும், அதை வச்சே நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதி என்னன்றதை அறிய மாட்டானோ. அந்த உலகில் அறிவும் புகழும் உடையவங்க இந்த உலகத்தில் இன்னும் என்ன செய்யலை, மாய்ந்து விடலை, இந்த உலகமும் வெற்றிடமாகலை. ஆகவே எம் யாழினை எடுத்துக்கொண்டோம், அதனால் நாங்கள் எங்களுடைய யாழினை எடுத்துக்கிட்டோம், கருவிப்பையையும் எடுத்துக்கிட்டோம். மரம் வெட்டும் தச்சனின் தொழில் வல்ல பிள்ளைகள், அதாவது தச்சர் தொழில் செய்யக்கூடிய நாங்கள் என்ன செய்கிறோம், கோடாரியுடன் காட்டுக்கு சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு அங்கே நாங்கள் வெட்டுறதுக்கு ஏதுவாக எங்களுக்கு ஒரு மரம் கிடைக்காமல் போகுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் எப்படி அவங்களுக்கு தச்சர் தொழில் செய்வதற்கு ஒரு மரமாவது கிடைக்காம போகாதா, அதே மாதிரி கலைத்தொழில் வல்ல எங்களுக்கும் இந்த திசையில் கலைத்தொழில் உள்ள மிக்க புலவர்களாகிய எங்களுக்கு இந்த திசையில் எங்கே போனாலும் உணவு தவறாமல் கிட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடல் வந்து எந்த வகையை சேர்ந்ததுன்றது பார்த்துக்கோங்க. நேரிசை ஆசிரியப்பா, திணை வந்து பாடான் திணை, துறை வந்து பரிசில் துறை, எத்திசை அதை பிரித்து எழுதும்பொழுது ஏ கூட்டல் திசை, அதுவும் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள இலக்கண குறிப்பு வயங்குமொழி, வினைத்தொகை, அடையா, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அறிவும் புகழும், எண்ணுமை, சிறார், இசை நிறை அலையபடை, அதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இதில் உள்ள கொஷின்ஸ். ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணை. பரிசு வேண்டி வாயிலில் நிற்பது எந்த துறைனா பரிசில் துறை. ஔவையாருக்கு யார் பரிசில் தராமல் காலம் தாழ்த்தினாங்கன்னா ஔவையார் அதியமான் நெடுமான் அஞ்சி. புறநானூற்றுடைய வேறும் பெயர்கள் புறம், புறப்பாட்டு. தமிழரின் போர், வீரம், நாகரிகம், பண்பாடு, நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்து கூறுவது புறநானூறு. ஔவையார் யார் யாரிடம் நட்பு பாராட்டி அவருக்காக தூது சென்றார் அப்படின்னா அதியமானுக்காக தூது போயிருப்பாங்க. ஔவையார் பாடிய பாடல்கள் எத்தனை கிடைத்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னா அகநானூரில் 4 பாடல், குறுந்தொகையில் 15 பாடல், புறநானூரில் 33 பாடல், நற்றிணையில் 7 பாடல். ஸோ இதை உங்களுக்கு மேட்ச்சில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து எத்தனை பாடல்னா 59 பாடல். இதில் உள்ள சொற்பொருள் வாயிலோயே வாயில் காப்போனே, வள்ளியோர் வள்ளல்கள், வயங்கு மொழி விளங்கும் சொற்கள், வித்தி விதைத்து, உள்ளியது நினைத்தது, உரன் வலிமை, வருந்தலை பெருமையான இடம், காவினம் கட்டி கொள்ளுதல், கலன் யாழ் கலப்பை, கருவிகளை வைக்கும் பை, மலு கோடரி. அவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அறநூல் தொடர்பான செய்திகளை. ஸோ இந்த இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த அறநூல் தொடர்பான செய்திகளில் நாலடியார்லேருந்து ஔவையார் வரைக்கும் உள்ள எல்லா டாபிக்ஸ்லேயும் சேர்த்து இங்கே உங்களுக்கு சில கேள்விகள் கேட்டிருக்கேன், ஆன்சர் சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இதை கொஷின்ஸ் பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக டைப் பண்ண முடியாதவங்க ஆன்சர் தெரியுதுன்னா எஸ் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மொதல் கொஷின் மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. செகண்ட் கொஷின் மெத்த அதோடைய பொருள் என்ன. நிலையாமை பற்றி பாடக்கூடிய திணை எது. நான்மணி கடிகையில் மொத்த பாடல்களில் எண்ணிக்கை என்ன. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் விட என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.